எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆண்ட்ராய்டில் இருக்க சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் பார்ப்போம். ஆண்ட்ராய்டை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது, அதுக்கான சில வழிகள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது லாங் ப்ரெஸ் ஃபீச்சர்ஸ். ஸோ ஆண்ட்ராய்டை பார்த்து ஆப்பிள் நிறைய காப்பி அடிச்சிருக்கு. பட் ஆனால் ஆப்பிளை பார்த்து ஆண்ட்ராய்டு காப்பி அடித்தது வந்து இந்த லாங் ப்ரெஸ் ஃபீச்சர்ஸ் தான். ஸோ இது நிறைய ஆப்பிள் நமக்கு யூஸ் படும். உதாரணமாக இப்போ வந்து நீங்கள் அதிகமாக ரெஸ்டாரண்ட்ஸ் போகிறீங்க, வெளியில் எங்கேயாச்சும் போயிட்டே இருக்கீங்க, கூகுள் பே தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வாட்டி கூகுள் பே ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்கேன் QR கோடு அப்படி போகிறதுக்கு பதிலாக நீங்கள் வெளியிலேருந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்கேன் QR கோடுன்னு வரும். அப்படியே ஃபோன் நம்பருக்கு அனுப்பினாலும் அந்த இதுக்கு ஆப்ஷன் வரும். கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக QRக்கே போயிடும். ஸோ உங்களுக்கு இது பல ஸ்டெப்ஸை குறைக்கும். ஸோ இது எல்லா ஆப்லேயுமே மெஜாரிட்டியான ஆப்பில் இந்த ஃபீச்சர்ஸ் வரும். உதாரணமாக இப்போ நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டே ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ட்ரைவ் போய்ட்டு ஸ்கேன் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரே செகண்டில் உங்களுக்கு டாக்குமெண்ட் ஸ்கேனர் வந்துடும். ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கார்னர்ஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அட்ஜஸ்ட் பண்ணி ஒரே நிமிஷத்தில் டாக்குமெண்ட் ஸ்கேனர் ரெடி ஆகிடுச்சு. டக்குன்னு ஏதாச்சும் விசிட்டிங் கார்டு கொடுத்தாங்கன்னா இப்படியே வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கலாம். ட்ரைவில் அப்படியே டைரெக்டாக சேவ் ஆகிடும். இப்போ சப்போர்ட் இருக்க எல்லா ஆப்லேயுமே இந்த லாங் ப்ரெஸ்ஸு ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் இருக்குது விட்ஜெட்ஸு. நீங்கள் ஒரே ஆப்பை அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான விட்ஜெட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணமாக நான் அடிக்கடி பாட்டு கேட்டே இருப்பேன். ஸோ யூடியூப் மியூசிக்கில் தான் பாட்டு கேட்பேன்னா அதோட விட்ஜெட்ஸை நீங்கள் டேரெக்டாக எடுத்து வச்சுக்கலாம். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம யூடியூப் ஆப்பை யூடியூப் மியூசிக் ஆப் ஓப்பன் பண்ணி நான் ப்ளே பண்ண வேண்டியதில்லை. இதை கிளிக் பண்ணாலே டேரெக்டாக போயிடும். அதே மாதிரி எனக்கு கண்ட்ரோல்ஸும் இங்கேயே வந்துடும். கடைசியாக எங்கே விட்டனோ அதே சாங்லேயே இருக்கும். டக்குன்னு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி நான் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ அடிக்கடி உங்கள் தோன்றெல்லாம் நெட்டில் சர்ச் பண்ணுற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரோமோட விட்ஜெட்ஸை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதில் வாய்ஸை வச்சு செட் பண்ணிக்கலாம். இல்லை இன்கனெக்ட் மோடில் டேரெக்டாக சர்ச் பண்ணலாம், ஃபோட்டோ எடுத்து சர்ச் பண்ணலாம், இல்லைனா அந்த ஆஃப்லைன் கேம் இல்லாதனாலும் விளையாண்டுக்க முடியும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஆப்புக்கும் தனித்தனி விட்ஜெட்ஸ் இருக்கும். எதை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அதோட விட்ஜெட்ஸை எடுத்து வச்சிட்டிங்கன்னா அதை யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஆப் ஓப்பன் பண்ணாமலே சில இதெல்லாம் விட்ஜெட்ஸை வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உதாரணமாக வந்து இன்றைக்கி என்னென்ன ஒர்க் இருக்குங்கிறத நான் இந்த டு-டூ லிஸ்ட் ஆப்பில் போட்டு வச்சு அதோட விட்ஜெட் நான் எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னா நான் இங்கேருந்தே வந்து செக் பண்ணிக்க முடியும். செக் பாக்ஸை ஆப் ஓப்பன் பண்ணாமலே நான் இங்கேருந்தே வந்து விட்ஜெட்டில் இன்னும் டாஸ்க்கை க்ளோஸ் பண்ணிக்க முடியும். விட்ஜெட்ஸ்க்கு அடுத்து இருக்கிறது டைப்பிங். நம்ம யூஸ்வலாக வந்து டைப் பண்ணுறோம் அப்படின்னா கையை எடுத்துகிட்டு டைப் பண்ணிகிட்ருப்போம். மார்னிங். ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் மேலே ஸ்வைப் பண்ணாலே அதெல்லாம் நம்ம டைப் பண்ண முடியும். குட். எங்கெல்லாம் அந்த எழுத்து இருக்கோ ஏறக்குறைய அந்த இடத்துக்கு அக்யூரேட்டாக நீங்கள் நவுத்துனீங்க அப்படின்னாலே அதுவாகவே ப்ரிடிக்ட் பண்ணி உங்களுக்கு எழுத்து வந்துடும். நீங்கள் டைப் பண்ணுறது மட்டும் இல்லை, வாய்ஸ் கமாண்ட் மூலயமா கூட டைப் பண்ணிக்க முடியும். எல்லா கீபோர்ட்லேயும் இப்போது நீங்கள் வந்து இப்போ நான் வந்து மைக்ரோசாஃப்ட்டை ஸ்விஃப்ட் கீபோர்டு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேறு எது யூஸ் பண்ணாலும் அதில் செட்டிங்ஸ் போய்ட்டு லாங்குவேஜ் தமிழில் இருந்தால் தமிழில் மாற்றி வச்சுட்டு நீங்கள் வாய்ஸ் கமாண்ட் தமிழ்லேயே கொடுக்க முடியும். இப்போ உதாரணமாக வரும்போது சாப்பாடு வாங்கிட்டு வா, ஒரே செகண்டில் நான் டைப் பண்ணிட்டேன் தமிழை. ஸோ நெக்ஸ்ட் இருக்க ஃபீச்சர்ஸ் வந்து கஸ்டமைஸ் நோட்டிஃபிகேஷன். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆப்லேருந்து உங்களுக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஸோ எல்லா நோட்டிஃபிகேஷனையும் அப்படியே ஹைட் பண்ணாமல் ஸோ ஒரு குறிப்பிட்ட நோட்டிஃபிகேஷனை மட்டும் உங்களால் ஹைட் பண்ண முடியும். அது எப்படிங்கிறத பார்ப்போம். மோர் போயிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா போஸ்ட் கிரியேஷன் ரிசல்ட்டோட நோட்டிஃபிகேஷன் மட்டும் வேண்டாம் அப்படின்னா அதை நீங்கள் மட்டும் ஹைட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா சில சமயம் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கோட மொத்த நோட்டிஃபிகேஷனும் எனக்கு ஹைட் பண்ண வேண்டாம், குறிப்பாக ஒரு சில விஷயத்தை மட்டும் தான் ஹைட் பண்ணணும் அப்படின்னா ஆப் இன்ஃபார்ம் போங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ்குள்ளே போய்ட்டு அடிக்கடி உங்கள் ஃப்ரெண்டு உங்களை டேக் பண்ணிகிட்டே இருக்கான், அந்த டேக்கோட நோட்டிஃபிகேஷன் மட்டும் வேண்டாம், மிச்சம் எல்லா நோட்டிஃபிகேஷனும் வரணும் அப்படின்னா டேக்கோட நோட்டிஃபிகேஷன் மட்டும் போய்ட்டு நீங்கள் அதை ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லா நோட்டிஃபிகேஷனையும் ஆஃப் பண்ணாமல் ஒரு குறிப்பிட்ட நோட்டிஃபிகேஷனை மட்டும் உங்களால் ஆஃப் பண்ணிக்க முடியும். இது மாதிரி நீங்கள் நோட்டிஃபிகேஷன் லிஸ்ட்டில் இருக்க எல்லாத்துலேயும் உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் உங்களால் ஹைட் பண்ணிக்க முடியும். பேஜ்லேருந்து உங்களுக்கு நிறையா நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குது, பேஜோட நோட்டிஃபிகேஷன் மட்டும் ஆஃப் பண்ணாலும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்க முடியும். மறுபடியும் வந்து ஆன் பண்ணனாலும் நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்க முடியும். கடைசியாக வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் ஒன்று அப்படின்னா நீங்கள் வந்து எங்கேயோ ரெஸ்டாரண்ட்லேயோ இல்லைன்னா ஒரு டீ கடையிலேயோ உட்காந்துருக்கீங்க அப்படின்னா சில சாங்ஸ் வரும். சாங்ஸோட ஃபஸ்ட் லைன் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். நடுவில் ஓடிட்டே இருக்கும்போது ஃபஸ்ட் லைன் என்னன்னு யோசிச்சுட்டே இருக்க வேண்டியிருக்கும். அதை எப்படி சர்ச் பண்ணலாம், கூகுள் அசிஸ்டண்ட்டை ஓப்பன் பண்ணி ஃபைண்ட் திஸ் சாங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுவே வந்து சுற்றி இருக்க என்ன பாட்டு ஓடுதுங்கிறத அனலைஸ் பண்ணி அதுவே என்ன பாட்டுன்னு
கண்டுபிடிச்சிரும். ஸோ இவ்வளோ தான் வந்து மேஜரான சில ஃபியூச்சர்ஸ். ஸோ இருக்குன்னு பல பேருக்கு தெரியும், பட் ஆனால் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் இதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் எஃபெக்டிவாக ஸ்பீடாக ஆண்ட்ராய்டாக யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.